இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்பவே டேஸ்டியான அதே சமயம் ஹெல்த்தியான ஒரு மிளகு பருப்பு குழம்பு தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நான் இங்கே 1/4 கப் துவரம் பருப்பை 2 தடவை கழுவிட்டு இந்த மாதிரி தண்ணி சேர்த்து எடுத்து வச்சுருக்கேன். இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊறட்டும். இதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம் இங்கே எடுத்து வச்சுருக்கேன். நான் இங்கே காரம் கொஞ்சம் கம்மியாக தான் செய்ய போகிறேன். உங்களுக்கு காரமாக வேணும்னா நீங்கள் இந்த அளவுகளை அப்படியே அதிகப்படுத்தி செஞ்சுக்கலாம். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் இந்த மிளகு சீரகத்தை சேர்த்துட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் இதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு இதை ஒன்றும் பாதியமாக உடச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இந்த மாதிரி உடச்சி எடுத்துகிட்டு வந்து இதை அப்படியே வச்சுக்கோங்க, இருக்கட்டும். நான் இங்கே ஒரு கை பூண்டு உரித்து வச்சுருக்கேன். கூடவே 5-6 சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன். இதுவும் அப்படியே இருக்கட்டும். பூண்டு நிறைய சேர்த்து செய்யும்போது இந்த குழம்பு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம ஊற வச்சுருந்த பருப்பை இதில் வச்சுக்கோங்க. இது கூடவே நம்ம உரிச்சு வச்சுருந்த வெங்காயம் பூண்டையும் சேர்த்துக்கோங்க. நம்ம உடச்சி வச்சுருந்த மிளகு சீரகத்தையும் இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு தடவை கலந்து விட்டு இப்போ இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் இந்த கடாயிலே தான் வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இதை குக்கரில் சேர்த்து கூட வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம சேர்த்த பருப்பு, வெங்காயம், பூண்டு எல்லாமே நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு மண் சட்டிக்கு மாற்றிட்டு இதை நல்லா கடைஞ்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இந்த மாதிரி கடைஞ்சி எடுத்துக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டும். மண் சட்டியில் சேர்த்து கடைஞ்சி எடுக்கும்போது குழம்பு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கோங்க. இந்த கடாய் சூடானதும் ஃபஸ்ட்டு இதில் 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் மட்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த எண்ணெய் நல்லா சூடாகி வரட்டும். நல்லெண்ணெய் சேர்த்து செய்யும்போது தான் நம்மளுடைய மிளகு பருப்பு குழம்பு ரொம்ப வாசனையாக சூப்பராக இருக்கும். இப்போ இந்த எண்ணெய் சூடானதுக்கப்புறம் இதில் ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கடைஞ்சி வச்சுருந்த பருப்பை இதில் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு உடம்பு முடியாத சமயத்தில் வாய்க்கு எதுவுமே சாப்பிட பிடிக்கலன்னா அந்த மாதிரி சமயத்தில் இந்த குழம்பு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதில் இந்த குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். உங்கள் வீட்டில் காய் எதுவுமே இல்லாத சமயத்தில், தக்காளி கூட இல்லாத சமயத்தில் இந்த குழம்பை நீங்கள் சட்டுன்னு செஞ்சிடலாம். இதோட டேஸ்ட்டும் சூடான சாதத்தில் ஊற்றி சாப்பிடும்போது, கூடவே நெய் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு இந்த குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே காரத்துக்கு ஏற்ற மாதிரி குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நான் இங்கே 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா இதை கலந்து விட்டு இது அப்படியே கொதித்து வரட்டும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை நல்லா கொதிக்க விட்டுருங்க. இப்போது ஒரு பவுலில் 1/4 கப் தண்ணி எடுத்துக்கோங்க. இதில் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டும். இப்போது நம்மளோட குழம்பு நல்லா கொதித்து வந்துருச்சு. இதில் ஊற வச்ச புளியை நல்லா கரைச்சி ஃபில்ட்ரு பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. புளி சேர்த்ததுக்கப்புறம் இந்த குழம்பு ரொம்ப நேரம் கொதிக்க தேவையில்லை. நாம் சேர்த்த புளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 5 நிமிஷம் மட்டும் இந்த குழம்பு கொதிச்சு வந்தால் போதும். பாருங்கள், நம்ம குழம்பு பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த குழம்புக்கு ஒரு தாளிப்பு சேர்க்க போகிறோம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு தாளிப்பு கரண்டி வச்சுக்கோங்க. இதில் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக தாளிப்பு வடகம் சேர்த்துக்கோங்க. உங்கள் கிட்ட தாளிப்பு வடகம் இல்லைன்னா இதில் 1/4 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து தாளித்து சேர்த்துக்கலாம். இப்போது இதை குழம்புல எடுத்து சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய மிளகு பருப்பு குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரியான நிறைய வீடியோஸ்க்கு என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.